ஸோ ஹாய் கைஸ் ஒன்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கிஸ்போர்ட் தமிழ். டெக்னோவில் இருக்க ஸ்பார்க் 20C பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சுங்க. அதாவது February 27 வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருந்தது. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபோனில் ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது, இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு தான் இந்த வீடியோவில் இந்தியத்தில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 50 மெகா பிக்சல் உங்களுக்கு பிரைமரி கேமரா தரப்போகிறாங்க. டைனாமிக் போர்ட்டும் இந்த ஃபோனில் உங்களுக்கு தரப்போகிறாங்க. டைனாமிக் போர்ட் பற்றி நான் வீடியோட கீழே சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ஃபீச்சர் தான் சொல்ல முடியும். ஸோ இது பற்றி தான் இன்டீரியலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னோவில் இருக்க ஸ்பார்க் 20C பார்த்தீங்கன்னா February 27 வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. டைனாமிக் போர்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்திருக்கும் உங்களுக்கு வந்து அக்டோகோர் ப்ராசர் சொல்லியிருக்காங்க. 5000 mAh ஆஃப் பேட்டரியும் இந்த ஃபோனில் உங்களுக்கு வருதுங்க. ஸோ சேல்ஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லான்ச் ஆயிருந்தது. இன்னி 2 வாரத்தில் இது சேல்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியண்ட்ல தாங்க அவைலபிளாக இருக்கு மற்றும் 4 கலர் ஆப்ஷன்ஸோட இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்கு. என்னென்ன கலர்னு இப்போ பார்த்துருவோம். கோல்டு கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் மற்றும் மேஜிக் ஸ்கின் கலர், இந்த 4 கலர் வேரியண்ட்ல இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த டெக்னோல இருக்க ஸ்பார்க் 20Cயோட பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ 8GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 8999 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குங்க. அதாவது 9000 ரூபாய்க்கு ₹1 கம்மிக்கு இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்கு. இது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஃபோன் கிடையாது, 4G ஃபோன் தான். பட் 8GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜ்க்கு இது வந்து ரொம்ப டீசெண்டாகவே இருக்க போது. இன்னும் நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லலை, அதுவும் சொல்லி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருங்க. டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் 6.6 இன்ச் HD+ LCD டிஸ்பிளே உங்களுக்கு தரப்போறாங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்துடுதுங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனாமிக் போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆப்பிள் இருக்க டைனாமிக் ஐலாண்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இவங்க இந்த டைனாமிக் போர்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும், பேட்டரி சார்ஜிங் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துடும், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துருங்க. ஸோ மீடியாடெக்ல இருக்கிற Helio G36 பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசராக கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8GB வர்ச்சுவல் ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா 16GB ரேம் வரைக்கும் உங்களுக்கு இதில் போகுங்க. 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க மைக்ரோ SD கார்டை யூஸ் பண்ணி. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் இதோட கேமரா தாங்க. ஸோ 50 மெகா பிக்சல் உங்களுக்கு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் 180 ரெசல்யூஷன் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ மட்டும் கிடையாது, டைம் லேப்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாங்க. 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவாக கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ஃபோனோட பேட்டரி பேக்கப் தாங்க. 5000 mAh ஆஃப் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க வித் 18 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 0 to 100 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் லைக் 1 hour 40 minutes 1 hour 50 minutes இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கும் படுதுங்க. சேஃப்டி ஃபீச்சரை பொறுத்தவரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தந்துறாங்க. ஃபேஸ் அன்லாக் சிஸ்டமும் இதில் இருக்குங்க. ஸோ கைஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த டெக்னோ ஸ்பார்க் 20C பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. இதே மாதிரி வேற ஒரு டெக் டெபிட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Santosh signing off. Thank you for watching this, guys.